இயற்கையான கருப்பட்டி சாக்லேட்கள் சென்னை முழுவதும் விநியோகஸ்தர்கள் தேவை. தொடர்புக்கு 98 40 60 26 40. நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான பல மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல, வழக்காடும் நான் புதுமையான மனிதரும் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக தென்படும் சங்கிதான் நான். சர்ச்சிலே குழப்பம் விளைவித்தேன், பாதிரியாரை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுப்பேன் என்று. இல்லை, சர்வ நிச்சயமாக இல்லை. சர்ச்சிலே குழப்பம் விளைவித்தேன். சர்ச் கூடாது என்பதற்காகவா? சர்ச் சூத்திர பஞ்சமர்களின் அடைக்கலமாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக. பாதிரியாரை தாக்கினேன், அவன் பக்தன் இல்லை என்பதற்காக அல்ல. ஆனால் இங்கிருக்கிற அடிமைகள் அங்கே தப்பித்து போய்விடக்கூடாது என்பதற்காக. உனக்கே அக்கறை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். ஒரு சாமியார் இடத்திலே ஒரு வீடு கேட்டிருந்தேன், அது கிடைக்கவில்லை. சுயநலம் என்பீர்கள், என் சுயநலத்திலே பொதுநலம் இருக்கிறது. வெப்பத்திலிருந்து தப்பிப்பதற்காக சேற்றில் விழுந்து புரளுவே அந்த ஜீவன். அது போன்ற வாழ்க்கை என்னுடைய. என்னை குற்றவாளி என்கிறார்களே, இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையில் கொஞ்சம் பின்னோக்கி நடந்து வந்து பார்த்தால் இந்த குற்றவாளி கடந்து வந்திருக்கிற கலவரங்கள் எத்தனை என்று தெரியும். என் பாதையில் பகுத்தறிவை தூண்டும் தடி இல்லை, வன்மத்தை தூண்டும் ஓநாய்கள் குவிந்திருக்கின்றன. புத்தகத்தை தீண்டியதில்லை நான், கலவரத்தை தூண்டுவதற்காக கத்தியை தூக்கி இருக்கிறேன். கேளுங்கள் என் கதையை. தீர்ப்பு எழுதுவதற்கு முன் என் கதையை கொஞ்சம் கேளுங்கள். என் கதையை கேட்பதற்கு முன்னால் நீங்கள் சீரீஸ் மேன் என்கிற அந்த படத்தையும் கல்யாண அகதிகள் என்ற திரைப்படத்தை பார்த்து விடுங்கள். அப்பொழுதுதான் இஷ்டத்துக்கு அடித்து விட முடியும். திருச்சி அரியலூர் பக்கத்தில் இருக்கிற மைக்கேல்பட்டிங்கிற கிராமத்தில் படித்த அந்த ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு குழந்தை தற்கொலை பண்ணிக்கிடுச்சு. தற்கொலை பண்ணதுக்கு பிறகு சங் பரிவார அமைப்பினர் தங்களுடைய வழக்கமான ட்ரேட்மார்க் வழிமுறையில் எப்படியாவது கலவரத்தை தூண்டி விட்டணும்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணாங்க. நீதிமன்றத்துக்கு வழக்கு போது நீதிமன்றத்தில் படிப்படியாக மெல்ல மெல்ல நவுத்தி அதை சிபிஐக்கு நவுத்தி விட்டுருக்காங்க. பெற்றோரே சிபிஐ விசாரணையை கேட்காத ஒரு நிலைமையில் அதை சிபிஐக்கு மாற்றுறது ஒரு முறைகேடான ஒரு வழி. இந்த தீர்ப்பு ஏற்கத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லி பல அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள், சில சமூக ஆர்வலர்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமையில் அப்படிலாம் பேசக்கூடாது, அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். நீதிபதி ஒன்று சொல்லிட்டாருன்னா அதுக்கு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டுங்கிறது காலனிய கால சட்டம், அதனுடைய ஹேங் ஓவர் நம்ம இருக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம கவர்னர் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் காலனியை நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொன்னார்ல. அந்த காலனி நீக்கம் செய்யப்பட வேண்டிய விஷயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் அந்த கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டுங்கிறது. சும்மா தீர்ப்பை படித்து பார்ப்போமேன்னு படித்து பார்த்தா அதில் 2 சினிமா படங்களை பற்றின விமர்சனம் இருந்தது. விமர்சனமாக அது 2 சினிமா படங்களை பற்றின ரெஃபரன்ஸ் இருந்தது. இன்னொன்று ஒரு டெலிவிஷன் சீரியலை பற்றி, அது சாணக்கியான்னு வந்துச்சான், அதை விட்டுருவோம். நம்ம சாணக்கியான நம்ம சாணக்கியான குடுமையான தான் நினைவு வந்தார், அவரை விட்டுருவோம். இன்னொன்று வந்துச்சு, அது என்னன்னு கேட்டால் சீரியஸ் மேன். ரொம்ப ரொம்ப வக்கரமான ஒரு படம். அந்த படத்தையும் ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க, அது எனக்கு தெரியல. அந்த படம் பட்டியல் வகுப்பு மக்களை பற்றி ரொம்ப கேவலமாக சித்தரிச்சிருக்கிற, அதாவது தங்களுடைய தகுதிக்கு மீறி ஆசைப்படுபவர்கள், எப்படியாவது தன் குழந்தை மேலே புஷ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க. அதில் ஒரு பார்ப்பனர் அப்படியே மனமும் அந்த குழந்தைக்கு சேவ் பண்ணுறாருங்க மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க. அந்த படத்தை நான் டிஸ்கார்ட் பண்ணிட்டேன். இன்னொரு படம், அது என்னன்னு கேட்டால் கல்யாண அகதிகள். படத்தோடைய பேர் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது. அதுக்கு பிறகு யார் இயக்கியிருக்கான்னு பார்த்தா இயக்குனர் எம் பாலச்சந்தர் அவர்கள். சரி, அந்த படத்தை நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரொம்ப மெனக்கிட்டு 2 நாளாக உட்காந்து பார்த்தேன். 2 நாள்னா 48 மணி நேரமா அப்படின்னு படத்தை பற்றி நினச்சிக்காதீங்க. அது 2 மணி நேரம் சொச்ச படம் தான். பார்த்து முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு அதில் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு வந்தோம். அந்த படத்தை செய்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். படத்தோட 1 லைன், டபுள் லைன், சிங்கிள் லைன், ட்ரிபிள் லைன் எதுவாக இருந்தாலும் ஒரே லைன் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம அண்ணன் எச் ராஜா அவர்கள் தமிழ்நாட்டில் சிலுவை போர் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதுனாரு. இந்தியா முழுக்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது லவ் ஜிஹாத் நடக்குதுமாங்க. இந்த படத்தில் சிலுவை ஜிஹாத் நடக்கிறது. அம்முழுங்கூட கேரக்டர், அந்த கேரக்டர் காதலிக்கிறது, உயிருக்கு உயிராக காதலிக்குது. அந்த உயிருக்கு உயிராக காதலிக்கிற அந்த பெண்ணை காதலை மூலதனமாக கொண்டு எப்படியாவது அந்த பொண்ணை கிறிஸ்தவ மதர்கள் அப்படி கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் அந்த நினைக்கிற வக்கர புத்தி கொண்ட மதமாற்ற பேர்வழிகள் அவர்களை அம்பலப்படுத்துவதற்காகவே எடுக்கப்பட்ட சிலுவை ஜிஹாத் திரைப்படம். நேராக கிளைமேக்ஸ்க்கு போயிடுறேன். கிளைமேக்ஸ்லேருந்து நேரடியாக வந்தால் தான் படம் எந்த டைமில் நடக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். இந்திரா காந்தி அம்மையார் அங்கே சீக்கியர் ஒருவரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் எனும்போது அங்கே நேராக இங்கே வர்றாங்க. இங்கே பேரலாக இங்கே ஒரு பொண்ணு, அம்முழுங்கிற பொண்ணு, நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த பொண்ணு ஒரு பில்டிங் மேலே நின்று குதிக்கிறதுக்கு நிற்குது, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அந்த பொண்ணு கண்ணது மாலை மாலையாக கண்ணீர் வடியுது. காதல் பறிபோன சோகம், காதல் தோல்வியில் இருக்க அந்த பொண்ணு திடீர்னு பார்த்தா கூட்டமாக ஓடுறாங்க. மேலே நிற்கிற பொண்ணு, அந்த பொண்ணை யாருமே காப்பாற்றுறதுக்கே வரல. இவர் கூட்டமாக ஒரு கூட்டம் ஓடுதுன்னா இந்த பொண்ணு அந்த சாகிறத கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு
அந்த கூட்டத்துக்கு முன்னால் ஓடி வருது. என்ன லாஜிக்கில் ஓடி வருதுன்னு எனக்கு தெரியல. ஓடி வந்தாச்சு. ஓடி வந்து பார்த்தா கண்ணீர் மல்க டிவியை பார்த்துட்டு இருக்கு. டிவியில் ஒரு செய்தி, ஒரு கொடூரன் இந்திரா காந்தி அம்மையாரை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு. ஒன்று அச்சோ, காதல் சோகம் போயிடுச்சு. நாட்டை காப்பாற்றுறதுக்காக நின்று அந்த அம்மாவையா கொண்டு போட்டாங்கன்னு ஒரு சோகம் அதுக்கு நெஞ்சு கவ்வுது. இந்த நெஞ்ச கவுற கோத்தை நான் இன்னொரு இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். அது நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தாரு. இந்திரா காந்தி இறந்ததுக்கு சிறு பிள்ளையில 3 நாள் பட்டினி இருந்திருக்கு. என்ன பாருங்க, அதே சோகத்தை இந்த படத்தில் நம்ம நெஞ்ச கவ்வை விட்டுருக்காங்க, கவ்வி எடுத்துட்டாங்க. அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்முழு பாரு, அவங்களும் பெண் தானே, நீயும் பெண் தானே, அவங்க நாட்டுக்காக தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, நீ காதலுக்காக உயிரை தியாகம் பண்ண பேட்டி அம்முழு, நீ இந்துவாகவே இருந்து இந்துவாகவே சாகு, அதுதான் வைராக்கியம் அப்படின்னு சொல்லி இது வைராக்கியத்தை அப்படி புகுத்துறாங்க. அதை வச்சுட்டு அம்முளுக்கு புகுத்துற நமக்கு புகுத்துறாங்க. இதுதான் படத்தினுடைய கதைக்களம். இந்த படத்தை பற்றி யோசிச்சுட்டு இருந்தப்போ, இந்த படத்தை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, இப்போ தான் நான் பார்த்தேன், ரீசெண்டாக வந்த படம் மாதிரி இருக்கு. அதாவது 2021 பார்த்த படம் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. என்ன படம் கேட்குறீங்களா? ருத்ரதாண்டவம். இது ருத்ரதாண்டவம் பார்ட் 2 அல்லது ரீமேக் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படம் ருத்ரதாண்டவம் பார்ட் 1 அப்படி தான் இருந்துச்சு. 1985 அந்த படம் வந்திருக்கு. 85 என்ன அப்படின்னு தேடி பார்த்தா 1981 மீனாட்சிபுரத்தில் மத மாற்றம் நடக்கிறது. இந்த மதத்தில் தீண்டாமை வன்கொடுமைகள் நடக்குதுன்னு சொல்லி கணிசமான மக்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். அதை ஒட்டி மண்டக்காட்டில் 1982 கலவரத்தை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். அம்பேத்கர் சொல்வார், இந்து ஒற்றுமை அப்படிங்கிறது கலவரத்தில் மட்டும்தான் இருக்கும், மற்ற நேரத்தில் இந்து ஒற்றுமையே இருக்காது. முழுக்க சாதிகளின் கூட்டு, சாதிகளின் தொகுப்பு தான் இந்து மதம் உண்டு. அவன் கலவரத்தை ஏற்படுத்தி எப்படியாவது இந்து முற்றுமையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சியில் மகத்தான தலைவர்கள் ஈடுபட்டிருந்தாங்க. மகத்தான தலைவர்களில் ஒருத்தர் தான் இந்த எம்ஆர் காந்தியின் காலில் செருப்பு போடாமல் போனால் தான் பூமாதேவிக்கு வலிக்காதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எம்எல்ஏ இருக்கிறார்ல அவர். அதிலிருந்து உருவான எழுச்சிமிகு தலைவர் எம்ஆர் காந்தி அவர்கள். அதுக்கு பிறகு நம்ம சீமான் அண்ணனுடைய உறவுக்காரர்னா எப்படி சொல்கிறது, அவர் எப்போவுமே அண்ணன் தம்பின்னு கூப்பிடுவார், அந்த மாதிரி உறவுக்காரர் அவர் பொன்னார் அவர்கள். அவரும் அந்த மண்டக்காடு கலவரத்திலேருந்து எழுந்த எழுச்சிமிகு தலைவர். அந்த மண்டக்காடு கலவரம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் இந்த படம் வருது. அதுக்கு முன்னால் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு படம் வருதுங்க. அதாவது மீனாட்சிபுரம் மதமாற்றம் நடந்தது இல்லையா, ஒரு கணிசமான தொகுப்புல மக்கள் அவங்க பிப்ரவரி மாதம் மதம் மாறுறாங்க. ஜூலை மாதத்தில் ஒரு படம் வருது. அது என்ன தெரியுமா? அலைகள் ஓய்வதில்லை. அந்த படத்தை நீங்கள் பாருங்கள், ராதா நடிச்சிருக்கிறாங்க, கார்த்திக் நடிச்சிருக்கிறாங்க. அதில் சிலுவை இதையும் மாற்றிப்பாங்க, அந்த மத குறியீடுகளை மாற்றிப்பாங்க. பாரதி ராஜா அப்படி ஒரு படம் எடுக்கிறார், பாலச்சந்தர் இப்படி ஒரு படம் எடுக்கிறார், பாலச்சந்தர் இப்படி ஒரு படம் எடுக்கிறார். வாங்க இந்து மதத்துக்கு வாங்க, ஒரு அட்டம்ப்ட், எல்லாரும் எப்படியாவது காப்பாற்றிடணும். அதுக்கான ஒரு எடுத்துக்கிட்ட லைன் தான் வரதட்சணை கொடுமைகள். வரதட்சணை கொடுமையால் பாதிக்கப்படுகிற பெண்கள் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து கல்யாண அகதிகள் என்கிற பெயரில் ஒரு வீட்டில் சேர்ந்து வாழ்கிறாங்க. இந்த வரதட்சணை கொடுமையின் பாதிப்பு காரணமாக வரதட்சணை கொடுக்க மாட்டேன், எங்கள் அப்பா நாணயஸ்தனாக இருப்பதிலிருந்து தவிர்க்கிற, கடன் வாங்குற, ஊழல் செய்கிற, ஒரு பேர் வழியாக மாற்றுகிற இந்த வரதட்சணை கொடுமையிலிருந்து விடுபட்டு, அதாவது வரதட்சணை கேட்குறவங்கள 4 அப்பு அப்பிட்டு வெளியே வர்ற ஒரு பெண். வர்ற அந்த பொண்ணு கல்யாண அகதிகள் சேர்ந்து இருக்கிறாங்களா, அந்த இடத்துக்கு போகிறாங்க. போய் இவங்க சோகத்தை அவங்க மேலே பாய்ச்சேன், அவங்க சோகத்தை இவங்க மேலே பாய்ச்சேன்ட்டு வரிசையாக பெண்கள் தங்களுடைய சோகங்களை பகிர்ந்துக்கிறாங்க. அதில் என்னென்ன சோகம், அந்த சோகத்தினுடைய மதிப்பீடு என்ன, அதெல்லாம் பார்ப்போம். அந்த கல்யாண அகதிகள் வீட்டுக்கு போனால் அங்கே பெண்கள் எப்படி இருப்பாங்க? இப்போ ஆண் பேச்சுலர் இருக்கிற மாதிரி பெண் பேச்சுலர்கள் இருக்கிற ஒரு குடியிருப்பு அங்கே அவங்க வாழ்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பூஜைக்கு ஒரு சாமி படம் வச்சுருக்குறாங்க. சாயிரான ஒரு பொண்ணு இருக்குது, இஸ்லாமிய பெண், ஒரு கம்போசிஷன் அப்படி இப்படி. அதில் யார் வச்சுருக்காங்கன்னா சங்கராச்சாரி படத்தை வச்சுருக்கிறாங்க. சங்கராச்சாரி படத்தை எதுக்குடா இதுக்குள்ளே வச்சுருக்கிறீங்க? கல்யாண அகதிகள், பெண் உரிமை அப்படிலாம் பேசிட்டு சங்கராச்சாரி எதுக்கு இருக்காருன்னா, சங்கராச்சாரியார் வரதட்சணை கூடாதுன்னு சொல்லியிருக்காராம். எவ்வளோ அற்புதமான கருத்து. தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த திராவிட இயக்கத்தவர்கள் பார்ப்பன துவேஷத்தின் காரணமாக பெரியவாளை குறித்து எவ்வளோ அபசோகனமாக தப்பாக பேசியிருக்கிறார்கள் அப்படின்னு எனக்கு அப்படி நெஞ்சம் பூரிச்சு போயிடுச்சு. அதனால் சங்கராச்சாரி அவர்கள் குறித்து, அவருடைய தெய்வத்தின் குரல் புத்தகத்தை குறித்து திராவிட இயக்கத்தவர்கள் பேசின அவதூறு பிரச்சாரத்திற்கு எதிராக இந்த படத்தை வச்சு நம்ம ரிவீட் அடிக்கிறோம் அப்படின்னு நினச்சி kamakoti.org நினைக்கிறேன், அந்த சைட்டில் போய் அவருடைய எழுத்துக்களை படித்தேன். அதை படித்து இதையும் சேர்த்து பார்க்கும்போது எனக்கு அப்படியே ரொம்ப அப்படி நெஞ்சு விம்மிடுச்சுங்க. அவ்வளோ அழுகை, சோகம். வரிசையாக அந்த சோகத்தை நான் பட்டியலிடுறேன். பாப்புலேஷனில் புருஷ பிரஜைகள் குறைவாகி பெண்கள் அதிகமாக ஆரம்பித்த போதுதான் பெண்களுக்கு சம எண்ணிக்கையில் பிள்ளைகள் இல்லாததால் பெண்ணை பெற்றவர்கள் போட்டி போட்டுக் கொண்டு வரதட்சணை கொடுக்கிற பழக்கம் ஏற்பட்டது. இது சமீப வழக்கம்தான். இது ஏற்பட்ட சந்தர்ப்பத்தை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் வெள்ளைக்கார ஆட்சி ஏற்பட்டு பிராமணர்கள் குமாஸ்தாக்களாக நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு வெறும் பேனாவால் உழுகிற செடன்ட்ரி வேலைகளை ஆரம்பித்த பின் தான் இந்த நிலை உண்டானதாக தெரிந்தது. அதாவது உடல் வருந்த இவன் எங்க கர்மானுஷ்டானம் பண்ணின காலம் போய்
உட்கார்ந்து உத்தியோகம் பண்ண ஆரம்பித்த பின் தான் இவனுக்கு புருஷ பிரஜைகளை விட அதிகமாக பெண் குழந்தைகள் பிறக்க ஆரம்பித்தன. கடைசியில் அதன் விளைவாக பிள்ளைகளுக்கு கிராக்கி ஏற்பட்டு வரதட்சணை என்கிற பெரிய கலங்கம் உண்டாகிவிட்டது. வரதட்சணையும் சீர் சனத்தையும் கேட்பது பாவம் என்கிற உணர்ச்சி பிள்ளையை பெற்றவர்களுக்கு உண்டாக வேண்டும். ஒரு பெண்ணின் கல்யாணம் என்றால் இப்படி 10,000 கணக்கில் செலவழிக்க வேண்டியிருப்பதால் தான் அந்த பெண்களையே வேலைக்கு விடுவது என்று ஆரம்பித்து அப்புறம் இதுவே ஃபேஷன் ஆகி நம்முடைய ஸ்திரீ தர்மத்திற்கே ரொம்பவும் கெடுதல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. சோ சங்கராச்சாரியார் அவர்களுடைய வரதட்சணை, அது தட்சிணை அப்படின்னு சொன்னாதான் அது கிக்கா இருக்கு. வரதட்சணை இருக்கு இல்லையா, அந்த தட்சிணை எதிர்ப்பு என்பது வரதட்சணை கூடி போச்சுன்னா வரதட்சணை கொடுக்கறதுக்காக பெண்களை வேலைக்கு அனுப்பி அப்படி அனுப்புறதன் மூலமாக ஸ்திரீ தர்மம் கெட்டு போயிடும். ஸ்திரீ தர்மத்தை, அந்த ஸ்திரீ தர்மம் இருக்குல்ல, அந்த ஸ்திரீ தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு நிறைய வழி சொல்றாரு. அதையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். சீக்கிரமே கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா, அதாவது 8 வயசுலேயே கல்யாணம் முடிச்சு வைக்கிறது சரிதானா, கட்டம் சொல்லலாம், சாஸ்திரப்படி அப்படி தான் கல்யாணம் முடிச்சு வைக்கணும். அப்போ தான் அந்த பொண்ணு வந்து அந்த பதிங்கிற புருஷன் அவருக்கு வந்து விசுவாசமாக இருப்பாங்களாம். இதெல்லாம் சொல்கிறாரு. அந்த சங்கராச்சாரியாரை வச்சு நமக்கு வந்து அப்படி போதனை அப்படி திணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அப்படி திணிக்கிறதுக்கு தொடங்கிறதுக்கு ஒரு பிளாட்டை ரெடி பண்ணுறாங்க. அந்த ஹிந்துத்துவ அஜெண்டாவுக்கு பிளாட் ரெடி பண்ணும்போது நிறைய பேரை வரதட்சணை பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அதில் சாரான்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு என்ன சொல்லுது, எங்கள்லேயும் வரதட்சணை குடும்பம் இருக்குது, மகர் கேட்டு தொல்லை பண்ணுவாங்க அப்படின்ட்டு. முதல்ல ரிசர்ச் பாலச்சந்தர் சார் அவர் வந்து பெரிய இயக்குனர் ரைட்டு. ஆனால் இஸ்லாமியர்களில் மகர் கேட்க மாட்டாங்க. மகர் வந்து பெண்ணுக்கு ஆண் கொடுப்பது. வரதட்சணை கேட்குறாங்க. வரதட்சணை கேட்கறது, இங்கே இருக்கிற கேடுகள் காரணமாக அதை வாங்கிக்கிறது, அதன் வழியாக பெண் வீட்டாரை லூட் பண்ணுறது, திருடுறது, இந்த வேலைகள்லாம் இந்த பக்கம் இருக்குதுன்னு சொன்னாலும் வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் கிளாரிட்டி அது அவருக்கு வராமல் இருந்திருக்கலாம். சரி, இதை விட்டுரும். இன்னொன்று, அந்த பொண்ணை முத்தலாக் பண்ணிடுறாங்க. அவர் வந்து ஹிந்தியில் ஒரு டயலாக் வச்சிருக்காரு, ஷரியத் के खिलाफ चलने के वास्ते 2 गवाहों के सामने मैं अपने बीवी को तलाक करता हूँ, तलाक 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 எப்படி சொல்றாரு. முத்தலாக் ஒன்று சேர்ந்தாப்புல சொல்லணும் அப்படி சொல்றாரு. சேர்ந்து சொல்லக்கூடாது, அதுக்கு கால இடைவெளி உண்டு. அப்படியான வியாக்கியானங்கள் விளக்கங்கள் இருந்தாலும் சிலர் அதை முறைகேடாக பயன்படுத்துகிறார்கள். அதுக்கு எதிரான பரப்புரைகள் இருக்குது. இவங்களும் அந்த கன்சர்னோட சொல்றாங்க. ஆனா இந்த கன்சர்ன் பின்னாடி போக போக சங்கராச்சாரியரை வச்சுக்கிட்டு பேசும் பொழுது இந்த முத்தலாக் இஸ்லாமிய பெண்கள் மீதான அக்கறை என்பது பாஜகவின் அக்கறை எனும் பொழுதுதான், பாஜக அக்கறைக்கு நெருக்கமாக வருகிறது எனும் பொழுதுதான் நமக்கு சந்தேகம் கூடுதலாக வருகிறது. அடுத்தால அவர் வந்து சங்கராச்சாரியார் பின்னால் வச்சுக்கிட்டு இன்னொரு கதையை சொல்கிறாங்க. ஒரு பொண்ணு ஹேமா, அவங்க அக்கா பிரேமா வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டால் கேபரே டான்ஸ் ஆடுது. கேபரே டான்ஸ் ஆடி தான் தன்னுடைய தங்கையை படிக்க வைக்கிறாங்க. இவ கேபரே டான்ஸ் ஆடுறதை பற்றி நம்மளால் ஏதாவது சொல்லியிருப்பார்ல, என்ன சொல்லிப்பார், நான் படிச்சு காமிக்கிற பாருங்க. நமக்கு ரூபம் இருக்கிறது, ஆடத் தெரிகிறது, சபையை வசீகரித்து அப்ளாஸ் வாங்க முடிகிறது என்றால் அப்புறம் ஏன் சினிமாவில் சேர்ந்து இன்னும் ஜாஸ்தி புகழ் வாங்க கூடாது என்று ஆசை உண்டாகிறது. குல ஸ்திரீகளுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் உண்டாகி பல பேரோடு நடிப்பது, ஜனரஞ்சம் என்பதற்காக இறங்கிக் கொண்டே போவது என்றெல்லாம் ஆகின்றன. கலையை வளர்க்க வேண்டியதுதான். அதற்காக அதைவிட இந்த தேச பெருமைக்கு மூச்சாக இருக்கிற ஸ்திரீ தர்மத்தை பலி கொடுக்க வேண்டியதில்லை. இதையெல்லாம் யோசிக்காமல் சமூக சீர்திருத்தம், கலை வளர்ச்சி என்று செய்கிற காரியங்கள் தேவதாசிகள் என்று ஒரு ஜாதி மட்டும் தனியா இருப்பானேன் என்று இப்போது எல்லாவற்றையும் டெமோக்ரட்டைஸ் பண்ணி பார்ப்பதாகத்தான் இருக்கிறது. இப்படித்தான் சொல்ல தோன்றுகிறது. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, இவங்க அக்கா போய் கேபரே டான்ஸ் ஆடுது இல்லை, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜாதியார் ஆடி பிழைக்கிறாங்க, அதில் காசு பார்க்குறாங்க, அதில் வாழ்வாதாரம் இருக்குது. அப்படி தனியாக கலையை வளர்த்துக்கோங்க. நம்ம ஆத்து பொம்மநாட்டியும் நீங்கள் கலையை வளர்க்குறேங்கிற பேரில் மேடையில் ஏற்றலாமோ, பரதநாட்டியம் ஆட விடலாமோ அப்படின்னு தான் கேட்குறாரு. அப்போ இந்த கேபரே டான்ஸ் ஆடுகிற பெண், அந்த பெண்களின் வழி குறித்து இவரால் புரிந்து கொள்ள முடியுமா? அதுக்கு ஒரு ஜாதி இருக்கட்டும், எல்லா ஜாதியும் தேவதாசி ஆக்காத அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. இது சிலருக்கு நியாயம்னு கூட தோணலாம். அந்த படத்தோட கடைசியில் நான் ஏற்கனவே சொன்னல, அம்முழு வந்து இந்துவாகத்தான் இருப்பேன்னு சபதம் எடுக்கிறாங்கல்ல, சபதம் எடுக்கிற இடத்துல சுப்புலட்சுமி அம்மையார் ஃபோட்டோ இருக்குது. அந்த அம்மா தேவதாசி பின்புலத்திலேருந்து வந்தாங்க அப்படின்னு ஒரு செய்தி உண்டு. அந்த அம்மாவை தான் அம்முழு தூக்குது. அந்த அம்மா குறித்து சங்கராச்சாரியார் அவர்களுக்கு என்ன கருத்து இருந்தது? இந்த படத்தில் சங்கராச்சாரியார் பெண்கள் விரோதமாக கொண்டிருந்த கருத்து குறித்து எங்காவது ஒரு இடத்தில் பேசப்பட்டதா? ஆனால் திராவிட இயக்க காழ்ப்பு அங்கங்கே இருக்குது. அம்முழு ஆரம்பத்தில் என்ன பண்ணுன்னா, முதல்ல வந்து அவங்க இறங்குவாங்க. சென்னையில் இறங்கணும், சென்னை வந்துருச்சா மயிலாப்பூர் போகணும் அப்படிங்கும். சென்னை வந்தோடனே எதுக்கு மயிலாப்பூர்னு தெரியாது. சரி, மயிலாப்பூர் போகணும். மயிலாப்பூரில் இறங்கணுன்னா மேலே விமானம் பறக்கும், குழந்தையோட ஸ்கிப்பிங் விளாடுவாங்க. விளாண்டு முடிச்சுட்டு ஒரு கடை வாசலுக்கு போவாங்க. கடை வாசலில் இன்றைய ஸ்பெஷல் அப்படின்னு எழுதியிருக்கோம்.
அது கீழே தயிர் வடை, அதில் தயிர் வடைக்கு போடுற வந்து தப்பாக போட்டிருப்பாங்க. உடனே அம்முழு போய் கொண்டு வந்திருந்த ஊர்லேருந்து கொண்டு வந்த பேக்கை ஓரத்தில் வச்சுட்டு தமிழை திருத்த போவாங்க. அந்த ஸ்க்ரீனை நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஃபோட்டோ ஒட்டியிருக்கும், கை இருக்கும். அம்முழு நிற்கிற இடத்துக்கு கீழே ஏதோ உதயசூரியன் மாதிரியான சிம்பிள் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இல்லைனாலும் கூட அதுக்குள்ளே வந்து ஒரு திராவிட இயக்க காழ்ப்பு இருந்தது. அந்த பொண்ணு இந்த தயிர் வடையை ஒரு டஸ்டர்லாம் வாங்கி அந்த மாற்றிக்கிட்டு இருக்க சமயத்தில் பையனை திருடிட்டு போயிடும். என்னம்மா தமிழை திருத்தினேன்னு வந்து பையை திருட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அது ஒரு காமெடி. அதாவது தமிழை சுத்தமாக பேச வேண்டும், நாம் வந்து அதில் கேடு செய்யக்கூடாது, அது நல்லதாக இருக்கணும் அப்படிங்கிறது அபத்தமான கண்ணோட்டம் என்பது ஒரு கிண்டல், அது ஒரு காமெடி. நீங்கள் பார்த்தீங்கன்னா 85 இந்த படம் வருது. 20 வருஷத்துக்கு முன்னாடி கீழப்பழுவூர் சின்னசாமிங்கிற ஒரு நபர் தமிழின் மீது பற்று கொண்டிருந்தார். அவரை வந்து அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலத்தில் போய் காலில் விழுந்து கதறுகிறார். கதறி தமிழை வாழ விடுங்கள்னு சொன்னால் அவர் வந்து இந்த பைத்தியத்தை கைது பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இவர் கைதாகி உள்ளேருந்து ஜெயிலிருந்து வெளியே வந்தவர். அதுக்கு பிறகு தன்னுடைய ஊருக்கு போகிறார். ஊருக்கு போயிட்டு அமைதியாகவே இருக்கிறார். ஒரு நாள் முடிவு பண்ணிவிட்டு வீட்டில் திராவிட செல்வியை பார்த்து கொள்ளுங்கள், தன்னுடைய மகள் பேர் திராவிட செல்வி. அந்த கீழப்பழுவூர் சின்னசாமி தன்னுடைய மகள் திராவிட செல்வியை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு முதல் நாள் இரவு வந்து கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு இனிப்பு வாங்கி தன்னுடைய கிராமத்தில் இருந்த குழந்தைகள்கிட்ட தமிழ் வாழ பாடுபடுங்கள் அப்படின்னு சொல்லி இனிப்புகளை வழங்கிட்டு மறுநாள் காலையில் திருச்சி ரயில் நிலையத்தில் கடிதத்தையும் தெளிவாக எழுதி வச்சுட்டு என்னுடைய இலக்கு அது வெற்றி பெறும், நான் எடுத்த முடிவு சரியானது, இந்தியை தடுத்து நிறுத்திட்டோம். அந்த போராட்டத்திற்கு பிறகு 20 வருஷம் கழித்து தமிழ் காப்பாற்ற முயற்சி செய்தவர் தன்னுடைய பையை பறிகொடுப்பார்கள்ங்கிற மாதிரி ஒரு காமெடி இப்படி வச்சுருக்கிறாங்க. இப்படி திராவிட இயக்கத்தின் மீது விமர்சனம், சங்கராச்சாரியாரை விமர்சனம் இல்லாமல் கொண்டாடுவது, அவரை ஒரு தெய்வமாக ஒரு பொது சமூகத்திற்கு அறிமுகப்படுத்துவது, இது வந்து வெளிப்படையாக சொல்லணுன்னா அது வந்து ஒரு பார்ப்பன குயுக்தி. அந்த சங்கராச்சாரியார் அவர்களுடைய கருத்துக்கள் எந்த அளவுக்கு இந்த படத்துக்குள்ளே பொருந்தது அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டுக்கு தங்கம்ங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் வந்து தலைவர், ஒரு பெண், ஒரு குடிகார கணவனிடமிருந்து தப்பித்து விவாகரத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு பெண், ஒரு குடிகார கணவனிடமிருந்து விலகுகிற பெண் குறித்து சங்கராச்சாரிய அவர்கள் என்ன சொல்கிறார் அதை நான் படிக்கிறேன், கேளுங்க. இப்படி பாவித்து சரணாகதி பண்ணின நலாயினி, அனசூயை, சாக்ஷாத் மகாலட்சுமியான சீதாதேவி, சதி என்ற பெயர் பெற்ற தாக்ஷாயினியான பராசக்தி, சாவித்ரி, கண்ணகி, திருவள்ளுவரின் பத்தினி வாசுகி முதலானவர்களை, நடுவர் திடீர்னு திருவள்ளுவருடைய வைஃப் வாசுகி அப்படின்னு நடிச்சு விட்டாரு. திருவள்ளுவரின் பத்தினி வாசுகி முதலானவர்களை தான் நம் தேசத்தில் தெய்வங்களுக்கும் மேலாக வைத்திருக்கிறது. அவர்களை நினைத்தாலே நமக்கு வேறு எதிலும் உண்டாகாத பெருமை புலங்காகிதம் உண்டாகிறது. நமஸ்காரம் பண்ணுகிறோம். ஏன் இப்படி இருக்க வேண்டும் என்றால் சொல்ல தெரியாது. பதியே ஈஸ்வரன் என்பது பேர்த்தல், சூப்பர்ஸ்டிஷன், பெண்களை அடக்கி நசுக்கி வைக்கிற கொடுமை என்று எத்தனை ஆட்சேபித்தாலும் இப்படி இருப்பதுதான் இந்த தேசாச்சாரம். அதாவது சங்கராச்சாரியர் என்ன சொல்றாரு, தங்கத்துக்கு என்ன சொல்கிறார், தங்கமான ஒரு பொன்னான வாழ்த்துகள், நலாயணி மாதிரி இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், தன்னுடைய கணவனுக்கு ஒரு பெருநோய் வந்திருந்த பொழுதும் வெளியே இன்னொரு பெண் வீட்டிற்கு, அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அது வந்து தாசி வீட்டிற்கு, தாசிங்கிறத நம்ம வந்து உடன்படலை, அந்த சொல்ல வந்து நம்ம கண்டிக்கிறோம். ஆனால் இவர்களுடைய கதையின்படி அந்த வீட்டிற்கு அழைத்து செல்கிறாள் நலாயினி. அப்படியான ஒரு பெருநோய் வந்த கணவனை தூக்கி சுமந்து கொண்டு அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறா நலாயினி. நீங்கள் வந்து கணவனுக்கு அடங்கி இருக்கிறது ஒடுங்கி இருக்கிறதெல்லாம் சூப்பர்ஸ்டிஷன், அது வந்து ஒடுக்குமுறைன்னு சொல்கிறது அது தப்பு, தேசாச்சாரம் என்னது, அதுக்கு அடங்கி ஒடங்கி இருப்பது தான் அப்படின்னு சொல்கிற சங்கராச்சாரிய ஃபோட்டோ பின்னால் வச்சுக்கிட்டு கொடுமை எதிர்க்கிறோம் கல்யாண அகதிகள்னு பேசுகிறதெல்லாம் எந்த வகையில் நியாயம் அப்படின்னு நமக்கு தெரியல. இப்படி வரிசையாக வெவ்வேறு கதையை சொல்லிட்டு கடைசியில் கதை அம்முழுக்கிட்ட வந்து நிற்குது. நம்ம அம்முழு கல்யாண அகதிகள் வீட்டில் வந்து அடைக்கலம் ஆனதற்கு பிறகு அவங்களுக்கு ஒரு எம்பவர்மெண்ட் இருக்கும், பூஸ்ட் இருக்கும், எல்லா பெண்களும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா எல்லா பெண்களும் அவங்கள கிண்டல் பண்ணுறாங்க. உனக்கு காதெல்லாம் வாய்க்காதுடி, உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்கடி, நீ கருப்பாக இருக்குடி. ஒரு வீட்டில் ஏற்கனவே வஞ்சிக்கப்பட்ட பெண்கள் கூட்டாக கூடி நின்று அந்த பெண்ணை எம்பவர் பண்ணுறதுக்கு மாறாக எல்லோரும் கிண்டலும் கேள்வி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த பெண்ணை அப்யூஸ் பண்ணுறாங்க, பாடி ஷேம் பண்ணுறாங்க. அப்படி இருக்க அந்த பெண் ஒரு போலியாக ஒரு காதலை சித்தரிக்குது. ஒரு காதலை சித்தரித்து வெளியே இருந்து ஒரு ஆணை கூட்டிகிட்டு வருது.
கடைசியில் பார்த்தா அந்த ஆண் வந்து அந்த வீட்டில் இருக்கிற இன்னொரு பெண்ணுடைய கணவன். அவன் உடனே ஸ்பான்டேனியஸாக திருந்தி அந்த பொண்ணை கூட்டு போயிடறான். அம்முலு இந்த அப்யூஸு, இந்த அவமானம் இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல காதலை கண்டுபிடிக்கிறாள். அந்த காதலன் யாருன்னு கேட்டால் ராபர்ட்டுங்கிற ஒரு பையன். அம்முலுக்கு ராபர்ட் மீது காதல். ராபர்ட்டும் உண்மையாக காதலிக்கிறான். ராபர்ட் எந்த அளவுக்கு அம்முலுவை காதலிக்கிறான்னா, அம்முலு போய் அங்கே குடியிருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய மனசு கொண்ட ராபர்ட் அப்படின்னு பாட்டில் எழுதிக்கிறாங்க. அப்புறம் காதலே கையொப்பம் கேட்கிறது. காதல் வந்து நேரடியாக கையெழுத்து கேட்குதான். என்ன இப்படி காதலிச்சிட்டு இருக்கீங்க, வாங்க வந்து ஒரு சைனை போடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு பயங்கரமான லவ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. பிரச்சனை இல்லை, என்னடா பிரச்சனை இல்லாத காதல் அப்படின்னு தோன்ற அளவுக்கு பிரச்சனை இல்லாத காதலாக இருக்குது. ஒரு முறை அம்முலு வந்து எந்த அளவுக்கு ராபர்ட் மேலே தான் நம்பிக்கை வச்சிருக்கேன்னு காமிக்கிறதுக்காக அவள் தினமும் ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிற படத்தில் அறிமுகமாகும் பொழுது அவர் வந்து பிள்ளையார் போற்றி பாட்டு, வீட்டில் திருப்புகள், திடீர்னு பார்த்தா வீட்டில் ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு இருக்கா. இதுவே முதல்ல கான்ஃப்ளிக்ட்டு. சரி, அதை விட்டுருவோம். அதை வந்து சைவம் வைணவம் சண்டை, ஏற்கனவே சண்டை வந்து மெல்ல மெல்ல முத்தும் போல் இருக்குது, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிற அம்முலு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ரீ ராபர்ட் ஜெயம்னு எழுதி கொண்டு வந்து கொடுக்குறா. உறங்காமல் உட்காந்து எழுதுனேன் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு காதல். கடவுள் இருக்கிற இடத்தில் ராபர்ட்டை வைக்கிறாள். கடவுள் இருக்கிற இடத்துல கடவுளை அப்போ தற்காலிகமாக கன்செஷன் கொடுத்துட்டு அந்த இடத்துல ராபர்ட்டை வைக்கிறாள் அம்முலு. அந்த அளவுக்கு காதல். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்து தாய் அப்பா அம்மா டார்ச்சர் பண்ணுறாங்க, அல்லது அப்பா அம்மா வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க வரதட்சணை கொடுத்து. அப்படிங்கிற பொழுது அங்கேருந்து கிளம்பி வந்த பெண் தாய் தப்பம் இல்லை அப்படிங்கிற பொழுது அந்த வீட்டாரே ஏற்றுக்கிறாங்க, வீட்டுக்கு வந்துருமான்ட்டு. கடைசியில் கல்யாண அகதிகள் வீட்டிலிருந்து பிரியா விடைபெற்று அம்முலு போகிற அம்முலுக்கிட்ட கல்யாண அகதிகள் வீட்டில் இருக்கிற அந்த வாசிகள் அவங்க வந்து ஒரு முருகன் சிலையை கொடுத்து, பாருமா பார்த்து வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ, மறைச்சி கூட வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. அப்படி மறைக்க வேண்டிய நிர்பந்தம் வரும் அப்படின்னு முன்னாடி தெரிஞ்சாங்களா, அவளுக்கு தெரிஞ்சிருந்ததா, அல்லது அதை பற்றி டிஸ்கஷன் நடந்தால் ஒன்றும் கிடையாது. ஆனால் டேரக்டருக்கு முன்னாடியே இப்படி ஒரு பிளாட்டை நோக்கி நகர்த்தணும் அப்படிங்கிற முன்முடிவு வந்துருச்சு. அதில் இருந்தால் மெல்ல நகர்த்தி கொண்டு போகிறாரு. அந்த பொண்ணு அங்கே போகுது. மாமியார் வீட்டுக்கு போயாச்சு. மாமியார் வீட்டில் ஏசி இருக்குதுமா, எல்லாம் இருந்துக்காங்க. ஆனால் பேசிகிட்டு இருக்கும்போது கிறிஸ்தவத்துக்கு மாறணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு ஷாக் ஆகிடுது. கிறிஸ்தவத்துக்கு மாறணுமா, சரி அது கவலை. அதுக்கு பிறகு ஒரு இடத்துல வந்து அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறாங்க, ஒரு வெள்ளை சேலை எடுத்து கொடுக்குறாங்க. வெள்ளை சேலையா? வெள்ளை சேலை எதுக்கு? இல்லைம்மா உனக்கு நாளைக்கு ஞான ஸ்நானம். அப்படி செஞ்சுருக்கக்கூடாது. ஆனால் வெள்ளை சேலை கொடுத்தோடனே அந்த பொண்ணு நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னோடனே அந்த கிறிஸ்தவ அம்மா, ராபர்ட்டுடைய அம்மா இருக்கிறாங்களே மார்கரெட் வந்து என்ன கேட்குறாங்க, நான் பாரும்மா கோயிலுக்கு போகிறேன். எந்த கோயிலுக்கு போகிறேன்? சர்ச்சுக்காம்மா அப்படின்னோடனே, இல்லைம்மா நான் அம்பாள் கோயிலுக்கு போகிறேன். அம்பாள் கோயிலுக்கு போகிறியா? போகிற வழியில் சாமிகிட்டெல்லாம் சொல்லிட்டு வந்துரு, வீட்டில் சொல்லிட்டு வந்துருன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு கேரக்டரைசேஷன் நீங்கள் வந்து வெளிப்படையாக இப்படி ரொம்ப தீவிரமாக ரொம்ப வெளிப்படையாக மதமாற்ற முயற்சி நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காகவே எடுக்கப்பட்ட படம். அப்புறம் அம்முலு வெளியே போயிட்டு அம்முலு வந்து வைராக்கியத்தோடு இந்த காதலே வேண்டாம், மதம் மாறணும்னா நான் இந்துவாகத்தான் இருப்பேன், இந்துவாகத்தான் பிறந்தேன், நான் இந்துவாகவே சாவேன் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க. அப்படி முடிவெடுப்பதில் யாருக்கும் எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இந்தியாவில் இருக்கிற நபர்கள், பெரும்பான்மை மக்கள் எல்லோரும் பாரம்பரியமாக இந்துக்களாக இருந்தார்கள், இந்துக்களாக வாழ்ந்தார்கள், இந்துக்களாக செத்தார்கள். இது பொய், வரலாற்று பொய். இதே நம்ம காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்கள் அவர் தன்னுடைய தெய்வத்தின் குரல் நூலில் நம்ம பாரம்பரியமாக இந்துவே கிடையாது, நமக்கு வந்து பிரிட்டிஷ்காரன் இந்துங்கிற பேர் வச்சுட்டான் சொல்ல தெரியாமல், சிந்து நதிக்கரைக்கு இந்த பக்கம் இருந்தவங்க அப்படிங்கிற காரணத்தினால நமக்கு இந்துன்னு பேர் வச்சுட்டான் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருக்கிற சூழலில் படம் நடக்கிற காலகட்டம்னு பார்த்தா அது வந்து 84, கல்யாணம் முடிக்கிற வயசில் 30 வயசு கொஞ்சம் குறைச்சி படுத்தாலும் அதுக்குள்ளே இந்து உணர்வு வந்துருச்சு, இந்துவாக வாழணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. அவ்வளோ கஷ்டத்துலேயும் வறுமையிலும் இருக்கிற மக்கள் மதத்தை ஒரு முதன்மையான விஷயமாக வச்சுருக்க மாட்டாங்க. கட்டாயமாக மதம் மாற்றுறாங்க அப்படிங்கிற நரேஷனை கொண்டு வந்து திணிக்கிற இந்த ஸ்கிரிப்டு பை டிஃபால்ட்டாக அது ருத்ரதாண்டவம் பார்ட் 1. மோகன்ஜியோட சீனியர் போல கே பாலச்சந்தர் அவர்கள் இந்த படத்தை எடுத்திருக்கிறார். இந்த படத்தை மேற்கோள் காமிச்சு இந்த படத்தை பாருங்கள், இந்த படத்தில் இருக்கிறது மாதிரி அப்படின்லாம் சொல்லி கட்டாயமாக மதமாற்றம் நடப்பதாக ஒரு வியாக்கியானம் செய்வது என்பது மக்கள் மத்தியில் திட்டமிட்டு ஒரு மத பிளவை ஏற்படுத்துகிற, சக மனிதர்கள் மீது சந்தேகத்தை ஏற்படுத்துகிற முயற்சி. இதில் இந்த படத்தோட கிளைமேக்ஸ், அதாவது காதலெல்லாம் விட்டாச்சு, காதலெல்லாம் விட்டுட்டு கல்யாண அகதிகள் வீட்டுக்கே திரும்ப அம்முலு வந்து தஞ்சம் அடைகிறாங்க. தஞ்சம் அடைஞ்ச உடனே அந்த வீட்டில் இருக்கிற தலைவர் மிஸ் தங்கம் அவங்க என்ன சொல்கிறாங்க, எம்மா உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. பெருமையாக இருக்குன்னு சொல்கிற அந்த தலைவர் இருக்கிறாங்கள, அந்த தலைவர்
அந்த பாத்திரத்தை ஏற்று நடித்த அந்த பெண்ணாக எனக்கு தோணலை. ஒருவேளை பொன்னாரோ அல்லது எம்ஆர் காந்தியோ அங்கே இருந்திருப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு. அந்த அளவில் தான் இந்த படம் இருக்குது.